ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரம்யா, பிரஜின், அரோரா. அடுத்தது பார்த்திங்கன்னா வியானா, கனி, சபரி, சாந்திரா, கெமி, அமித், பாரு, திவ்யா, சுபிக்ஷா, விக்ரம் இவங்க எல்லாம் தான் நாமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிங் லிஸ்ட் இன்னும் அப்டேட் பார்த்திங்கன்னா திவ்யா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா விஜய் பாரு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விக்ரம், அடுத்து சபரி, அடுத்து அரோரா, அடுத்தது பார்த்திங்கன்னா கெமி இருக்கிறாங்க. இவ்வளோ பேரும் ஒரு 6 பிளேஸில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 பிளேஸில் பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கனி இருக்கிறாங்க. அடுத்து தான் சாந்திரா, வியானா, பிரஜின், அமித், அடுத்தது பார்த்திங்கன்னா சுபிக்ஷா. லாஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா இருக்கிறாங்க. நம்மளுடைய ஓட்டிங் அப்டேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சாந்திரா எங்கேவோ இருந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாந்திராவுடைய ஓட்டிங் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. இன்றைக்கும் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. பிக் பாஸை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த முறை இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம சாந்திரா பற்றி கேட்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மேலே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது நிறைய பேருக்கு. என்னென்னா சாந்திரா அந்த வைல்ட் கார்டு என்ட்ரியை பற்றி எதுவுமே அவங்க கேர் பண்ணுறதில்ல, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் கேட்குறதில்ல அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து வச்சுருக்குறாங்க. லெட்ஸி இந்த முறை பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த முறை யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுபிக்ஷா இருக்கிறாங்க. பார்ப்போம் அவங்க 2 பேரில் ஒருத்தரா இல்லை மேபி ட்விஸ்ட் இருக்கா, எதுவும் சாந்திரா எதுவும் எலிமினேட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது, யார் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது இந்த வாரம் வந்து யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்காத கண்டஸ்டன்ட் யாரும் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுபிக்ஷா தான் ரம்யாவுக்கு அடுத்து இதில் இருக்கிறாங்க. மேபி ரம்யாவா, சுபிக்ஷாவா, இல்லை சாந்திராவா, இல்லை வேறு யாரும் சர்ப்ரைஸாக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீக்கெண்டும் லாஸ்ட் வீக்கெண்ட் மாதிரி செம்ம ஃபயராக இருக்க போதா இல்லைன்னா வந்து மொக்கையாக இருக்க போதான்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். லாஸ்ட் வீக் மாதிரியே இந்த வீக்கும் அப்படி இருந்தால் செம்ம சூப்பராக தான் இருக்கும், ஃபயராக. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்